ஹலோ. ஹலோ நவீன், எங்கடா இருக்க? முடிச்சிட்டியா இல்லையா? ஞாபகம் இருக்குல்ல, என்னோட டாஸ்க் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இட்ஸ் யோர் டர்ன். இது வேற. சாரி ப்ரோ. சாரி ப்ரோ. ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? பார்க்கிங்கில் தான்டா மச்சான் இருக்கேன். ஆஃபீஸ் அந்த முத நாளே இவ்வளோ லேட்டா? வந்துட்டேன்டா. பைக்கை மைனஸில் பார்க் பண்ணிட்டு லிஃப்ட்டில் போயிட்டுருக்கேன். என்ன ஆனாலும் லிஃப்ட் வழியாகவே வா, படிக்கட்டில் வந்துடாத. முக்கியமாக -2 வழியாக படிக்கட்டில் வந்துடாத, சரியா? டைம் ஆகிட்டே இருக்கு. ஓ, போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் கால் வரல. ஹலோ. ஏய், என்னடா சொல்ற? அப்படியா? என்னால நம்பவே முடியல. சூப்பர்டா. யார்கிட்ட சொல்றது, எப்படி சொல்றது? பெருமாளே. ஏய், வா 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 வா. என்னடி மூஞ்சி ரொம்ப பிரைட்டாக இருக்குது, என்ன விஷயம்? எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவன் எங்கள் வீட்டில் பேசி ஓகே பண்ணிட்டான்டி. என்னடி சொல்கிற? ஒன்றுமே புரியலை. முன்னாடியே அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம். அவன் வீட்டில் நான் பேசணும், என் வீட்டில் அவன் பேசணும். நான் எப்படியோ அவன் வீட்டில் அது இதெல்லாம் பேசி ஓகே பண்ணிட்டேன். அவன் தான் எப்படி பேச போகிறானோ பயமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ சந்தோஷமாக இருக்கு. ஆசம் டி, பட் எக்ஸ்ட்ரீமாக சந்தோஷப்படவும் கூடாது, சேடாகவும் கூடாது. டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. சைக்ளோதீமியா இருக்கு இருக்கு. ஆனால் நான் எப்படி எக்ஸைட் ஆகாமல் இருக்கிறது? ஏய், நான் சொல்ல மறந்துட்டேன்டி, உன்னை மேனேஜர் கூப்பிட்டாங்க. ஓ, ம் ம். இரு, மேலே வந்துட்டு கூப்பிட்றேன். அச்சா, இடியட். டேய், எதுக்கடா இப்படி மூச்சு வாங்குது? லிஃப்ட் மிஸ் பண்ணிட்டேன், அதான் ஸ்டெப்ஸில் வந்தேன். நான் தான் சொன்னேன்ல, லிஃப்ட்லேயே வாடா. எதுக்கடா படிக்கட்டில் வந்த? என்னடா இது கையில் பிளட்டு? தெரிலடா, என்ன? சரி, போய் வாஷ் பண்ணிட்டு வா. சரி, ஓகே. சீக்கிரம் வாடா. இங்கே தானே எங்கேயோ. டேய், ஆ, ஹேண்ட் வாஷ் பண்ணியா? பண்ணிட்டேன். அதை போட்டுக்க. சரி. என்னடி பிரைட் அந்த ஃபேஸ் ஃபியூஸ் பண்ண மாதிரி இருக்கு? அதுவா, நேற்று வந்து கிளைண்டர் இருக்கு, செம்மையாக திட்டாங்கடி. அசிங்கமாக திட்டாங்க. சரி விடு, பார்த்துக்கலாம். ஆமாம் விடு. இது எவ்வளோ நாள் கனவு எனக்கு. இதுக்காக எவ்வளோ நாள் ஏங்கியிருக்கேன். இதுவே எனக்கு போதும்டி. சரி, தலை சுற்றுற மாதிரி இருக்கு ஒரு மாதிரி. நான் கிளம்புறேன். சரி, ஓகே, பாய். டேய், சீக்கிரம் வாடா, மேனேஜர் மீட்டிங் ஆமாடா. லிஃப்ட் என்ன பாயிண்ட் டு பாயிண்ட்டா? எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு ஃப்ளோரில் அமைக்கியிருப்பான். டவுன் பஸ் மாதிரி எல்லா ஃப்ளோர்லையும் நின்று தான் வந்து தொலையும். சரிடா, கிரவுண்ட் ஃப்ளோரில் இறங்கி வரேன். கண்டிப்பாக கிரவுண்ட் ஃப்ளோரில் எவனாச்சும் நிப்பாட்டுவான். அங்கேருந்து 2 ஃப்ளோர் தானே, ஸ்டெப்ஸ்லேயே வந்துடுறேன். டேய், ஸ்டார்ட் ஆயிடுறா, சீக்கிரம் வாடா. என்னடா சொல்கிற? நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் தானே ப்ரெஸ் பண்ணோம். எப்படி -2 லெஃப்ட் நின்றுச்சு? டேய், ஏன்டா இவ்வளோ நேரம்?
நல்ல வேலை அவர் கிளைண்ட் மீட்டிங் போயிட்டார், தப்பிச்சிட்டார். ஆமாம், அவன் ஐடி எங்க? ஐடி இங்கே தான் இருந்துச்சு. இங்கே மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது எப்படி பார்த்துட்டு வந்துடுறேன். நம்மளை தவிர லிஃப்டில் யாரும் இல்லை. -2 அங்கே ப்ரெஸ் பண்ணலை. -2 யாரும் இல்லை. அப்படி இது லட்டு. -2. -2 சுற்றிட்டு இருக்கு. சரி, பார்க்கிங் வெளியே போயிடலாம். பாலாஜி, பிரசனா, பிரசனா, பாலாஜி இங்கே இருக்கேன்டா, இங்கே பாரு. என்ன கனவுடாது? எதுக்கு எனக்கு? பேசாம 2 நாள் ஊருக்கு போயிடலாம். சார், 2 நாளைக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் மாதிரி ஆஃபீஸ் வரேன். மீட்டிங்கு கிரவுண்ட் ஃப்ளோர் இறங்கி செகண்ட் ஃப்ளோர் சீக்கிரம் போகலான்னு பார்த்தா -2 இறங்கி 2 ஃப்ளோர் தனி கிரவுண்ட் ஃப்ளோர் நிற்கிறேன். அப்புறம் ஐடி கார்டு மிஸ் ஆயிடுச்சுன்னு ஸ்டெப்ஸில் தேட போகிறேன். அங்கே ஐடி கார்டு இருக்குது, அதுவும் பிளட்டோட. பார்த்ததும் ஓட ஆரம்பிச்சிட்டேன். லிஃப்ட் வழியாக, ஸ்டெப்ஸ் வழியாக, பார்க்கிங் வழியாக தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறேன். திரும்ப -2. அப்புறம் வாய்ஸ் கேட்டு மேலே எட்டி பார்க்குறேன். முன்னாடி முடி குடிச்சு போட்டு ஒரு உருவம். பின்னாடி வாய்ஸ் கேட்டு முன்னாடி பார்க்குறேன். அந்த உருவம் கண்ணு மேலே நிற்குது. என்னடா சொல்கிற? இதெல்லாம் கேட்குறப்ப தான் மாப்பிள்ள உன்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு தெரில. என்னடா சொல்லித்தரடா, நீ வேற. ஃபஸ்ட்டே நீ வந்தே இல்லை? ஆமாம். நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார் வந்துட்டேன் சார். பக்கத்தில் வந்துட்டேன் சார். மெயில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உடனே சீஸ் வச்சு சென்ட் பண்ணிடுறேன் சார். ப்ரோ என்னாச்சு? ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரீங்க? லிஃப்ட்டுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு ஸ்டெப்ஸில் வந்தேன் ப்ரோ. வர வழியில் சரி, ஒருத்தரை இடிச்சிட்டேன். பார்த்தா அப்படி இன்னே மாதிரியே இருக்கான் ப்ரோ. என்ன சொல்கிறீங்க? கொஞ்சம் தான் அழுவிட்டுருச்சு. -2 வந்தீங்க? ஆமாம் ப்ரோ. 1 இயருக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸில் பர்சஸ் பண்ணு லேட்டாக கிளம்பி -2 இருக்க பைக் எடுக்கிறக்காண்டி செஃப்ட்ஸ் வழியாக போயிருக்காங்க. அப்போது லிஃப்ட்டு போய்க்கிறதுலே மயங்கி விழுந்து ஸ்பாட் அவுட்டுன்னு சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் -2 வழியாக போகிறதா ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. எதுக்கும் பார்த்துடுங்க ப்ரோ. டிஎல் ஃபோன் போட்டு நச்சுட்டு
சரி இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல? எல்லாம் ஒரு கெத்து போயிடக்கூடாதுதான்டா. தலையெழுப்பு இதெல்லாம் ஏன் நடக்குது எதுன்னு ஒன்றுமே புரியலடா. சொல்லுங்க ப்ரோ. Idiot. உள்ள வந்துட்டேன்டா டே. രാത്രി വന്നിട്ട് വിളിച്ചോണ്ടിരിക്കാനുള്ള അതാന്ന് പറഞ്ഞത്. -2 ക്യാമറ അല്ലേ? எல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டாங்க. மேனேஜர்னா இஷ்டத்துக்கு ஷிஃப்ட் மாற்றி ஒர்க் பண்ண சொல்லுவாரா? போக சொல்கிறான். ப்ரோ சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. இங்கே வேறு இன்றைக்கி அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ஃப்ரெண்டுக்கிட்டலாம் கனவு வாங்கி சட்டை ஓட்டு வந்திருக்கேன். வரும்போது ஒருத்தன் இடித்து கசக்கி விட்டு போயிட்டான். நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் சாப்பிட்டு வந்துடுறேன், நீ உள்ளே போ. ஏஐ, அறிவியல், அரசியல்னு அவசரமாக ஓடிட்டுருக்கிற இந்த காலத்தில் நம்மளோட அனாவசியமான அவசரத்தினால அடுத்தவங்களோட வாழ்க்கையே மாற ஏன் முடியக்கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு நிமிஷம் நாம் நின்று பொறுமையாக போனால் போகிற நாம மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கூட நிம்மதியாக இருக்கலாம். ஸோ டோன்ட் லெட் அதர்ஸ் வரி வித் யூ ஹரி.